அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்கள் எந்த வகை ராசிக்காரர்கள்? நெருப்பு, நீர், பூமி, காற்று என 12 ராசிகளையும் 4 வகைகளாக பிரிக்கும் போது கடகராசிக்காரர்கள் எந்த வகையில் வருகிறார்கள்? கடகராசிக்காரர்களின் வியக்க வைக்கும் சிறப்பு பண்புகள் என்ன என்பதை பார்க்கும் போது 4 வகையான நெருப்பு, நீர், காற்று, நிலம் என 4 வகைப்படக்கூடியவற்றில் நீர் ராசியாக கடகராசிக்காரர்கள் பார்க்கப்படுகின்றனர். கடகராசியின் அதிபதியாக சந்திரன் இருக்கிறார். மதிநுட்பத்தை அதிகமாக வள்ளி வழங்கக்கூடியவராக செயல்படுகிறார். ராசிக்கு உச்ச அதிபதியாக குரு இருக்கிறார். வானியல் அரசன் என்று அழைக்கக்கூடிய குருவினுடைய உச்ச வீடாக கடகராசிக்காரர்கள் பார்க்கப்படுகிறார்கள். எனவே எப்போதுமே அனைத்திலும் நேர்மையாக செயல்படக்கூடியவர்களாகவும் நேர்வழியில் வரக்கூடிய செல்வங்களை மட்டும் விரும்பக்கூடிய நபர்களாகவும் இருக்கிறார்கள். ஒருபோதும் புறம்பான தவறான வழிகளுக்கு செல்லாத ஆற்றல் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அதே சமயம் கடகராசிக்காரர்கள் நீர் ராசிக்காரர்களாக பார்க்கப்படுகின்றனர். நீர் எப்படி ஒரு இடத்தில் இருக்காதோ அதே போன்று கடகராசிக்காரர்களும் ஒரு இடத்தில் இல்லாமல் அவர்கள் நகர்ந்து செல்வார்கள். அல்லது அவர்களுடைய எண்ண ஓட்டம், மன ஓட்டமானது அடுத்த கட்ட நகர்வை நோக்கி சிந்தித்து கொண்டே இருப்பதாக இருக்கும். அடுத்து என்ன செய்ய வேண்டும், இதை செய்தால் என்ன மாற்றம் வரும் என்ற சிந்தனை மற்ற ராசிக்காரர்களை விட சற்று கூடுதலாகவே கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்லாது எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் தீர்க்கமாக எடுத்தாலும் கூட அதை செயல்படுத்துவதில் சில தடுமாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் நீர் போன்று சில தடுமாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் உள்ளது. இவர்களுடைய குணங்களில் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்தக்கூடியவர்களாக கடகராசிக்காரர்கள் பார்க்கப்படுகின்றனர். இவர்களுடைய பெரிய பலமே முதன்மையாக இரு அல்லது முதன்மையாக இருப்பவர்களுடன் இரு என்று சொல்லக்கூடிய வகையில் அதிகாரத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக இருப்பது இவர்களுடைய கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குடும்பமாக இருந்தாலும் சரி, எந்த பணியாக இருந்தாலும் கடகராசிக்காரர்கள் மிகுந்த ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக பார்க்கப்படுகிறார்கள்.